சரி, நம்ம பல்லனுக்கு ஃபோன் பண்ணுவோம். சீஃப், என்னது இது? நம்ம க்ரஷி கிட்ட இருந்து ஃபோன் வருது. சரி, எடுத்து பேசுவோம். சொல்லு ரம்யா. என்ன அதிசயமா ஃபோன் பண்ணிருக்கா? ஏண்டா, நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது இல்லடா, நாளைக்கு நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்டா. அதனால நாளைக்கு நீ ஜிஹெச் வந்துடு. ஜிஹெச்சா? ஜிஹெச்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இல்லடா, முதேவி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? ஏன், நான் கூப்பிட்டா வர மாட்டியா? நீ கூப்பிட்டா சுடுவாட்டு கூட வருவேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேனா? சரி, ஓகேடா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துடு. வச்சுட்டுமா? பாய். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. டேய் பெரோ, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? அதை நான் சொல்கிறேன். டேய் ஜேம்ஸ், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? அதை நான் சொல்கிறேன். டேய் ராகி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை நான் சொல்கிறேன். இல்லடா, அவங்க எல்லாரும் போலீஸ்கிட்ட சொல்கிறான். சரிடா சரிடா, கோச்சுக்காதடா. அது ஒன்றும் இல்லடா, ரம்யா தான் நான் வர சொல்லியிருந்தா. ரம்யாவா? வீவ். ஆமாடா, அவள் தான் எங்களையும் வேலை சொல்லியிருந்தா. இதுக்கு எல்லாரும் அவள் சொல்லியிருக்கா. சரி, இதுக்கு அவளை பூல கேட்டுருவோம். வாங்க போவோம். என்னடா, எல்லாரும் வந்துட்டீங்களா? நீ 10 மணிக்கு வர சொன்ன, நான் 8 மணிக்கே வந்துட்டேன் ரம்யா. நீ 10 மணிக்கு வர சொன்ன, உன் பேச்சு மீறக்கூடாதுன்னு சொல்லி நான் 10 மணிக்கு வந்தேன் ரம்யா. நான் நைட்லேருந்தே இங்கே தான் இருக்கேன் ரம்யா. எல்லாரும் மொரட்டசன் பார்க்காங்களே, உசார் பண்ணுறாங்களோ? சரிடா, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன். எதுக்குடா இங்கே வர சொல்லியிருப்பா? தெரியலடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? சார், இங்கே எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்களும் வந்திருக்கீங்களா? இது ஃபேமிலி பண்ணையா? ஆமாம் சார், ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்க உங்களுக்கு. கூப்பிட்டு வரவங்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகலைங்க. என்னடா, எல்லாரும் ரெடியாக போவோமா?